இவங்க எப்படின்னா அண்ணன் திருமாவளவன் எதிர்பார்க்குற அந்த சமூக நீதியை கொடுக்கறதாவே திமுக ஒரு மாயாஜாலம் காட்டும். பொது உடைமை சித்தாந்தம் நாங்களும் வந்து திமுகவும் வந்து ஒரே மாதிரி சித்தாந்தம் உள்ளவங்க, ஒரே கொள்கை உள்ளவங்க, கொள்கை கூட்டணின்னு கம்யூனிஸ்ட்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அவங்கள நம்ப வச்சு அவங்கள கூட்டணியில் வச்சுக்கிட்டு இருக்கிறது திமுக. ஆனால் இதை எதுவுமே திமுக செஞ்சதில்லை. ரொம்ப தெளிவாக எந்த தொகுதியில் எந்த ஜாதி அதிகம், எந்த இடத்துல எந்த மதம் அதிகம் அதிகம் பார்த்து பார்த்து சீட்டு கொடுத்த அரசியல் தான் திமுக பண்ணுச்சு. ஆனால் இதை எதையுமே பார்க்காம நான் கை காட்டுறவங்க கேண்டிடேட்டு, அங்கே அண்ணனு நிற்கிறதா நீங்கள் நினைங்க, இதுதான் நம்ம சிம்பிள், இதுக்கு ஓட்டு போடுங்க, இவ்வளோதான் சார். சார் இது வந்து பெரிய மேஜிக்காக இருக்குது சார். எல்லா தலைவரும் பேசியிருக்கிறாங்க, வருவாங்க போவாங்க பாருங்கள், நாங்கள் தான் இதான் சின்ன அந்த சின்னத்தை கொண்டு சேர்க்குறதே பெரும்பாடாக இருக்கும். வந்தார், நீட்டாக பேசினார் சார். எவ்வளோ சார் எல்லா தொகுதியும் ஒரு 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 நடிகராக விஜய் வந்தப்போ அவரை கேவலப்படுத்தின பத்திரிகை பின்னாட்களில் அவரை வந்து பக்கம் பக்கமாக அவருக்காக எழுதுனாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க சார். ஸோ அவர் வந்து எந்த இடத்துல அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த இடத்துலையே தான் ஒரு ஆளுமையாக உருவாகியிருக்கார் கடந்த காலங்களில். அதையே தான் சார் அரசியல்லையும் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அவமானப்படுத்தினாங்க சார், அவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. பேசின ஒரு வார்த்தையும் இன்னைக்கு ஒரு வாக்காக மாறி இருக்கு சார். அதுதான் வெற்றி.